வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அவள் அன்னபூரணி. கதைக்குள்ள போலாமா? விஜயா திருமண மண்டபம் அன்று வண்ண வண்ண விளக்குகளால் மின்னிக் கொண்டிருந்தது. பெரிய பெரிய விஐபிக்களின் கார்கள் ஏதோ திருவிழா கூட்டத்தின் நடுவே செல்லும் தேர்களைப் போல் மெல்லமாக ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது. ஒரு பக்கம் குழந்தைகள் அங்கே வைக்கப்பட்டிருந்த ஐஸ்கிரீம்களையும் கேக்குகளையும் பாப்கார்ன்களையும் வாங்கி பாதி சாப்பிடுவதும் மீதியை குப்பையில் வீசி எறிவதும் என அமக்கலம் செய்து கொண்டிருந்தனர். ஒரு பக்கம் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் வந்தவர்களை வரவேற்பதில் பிஸியாக இருந்தனர். உள்ளே மணமேடையில் மணமகனும் மணமகளும் வாழ்த்த வந்தவர்கள் அனைவருடனும் போட்டோவிற்கு போஸ்ட் கொடுத்து கொண்டிருந்தனர். மாடியில் டைனிங் ஹால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அங்கிருந்து வரும் மசாலா வாசனை மூக்கை துளைக்க மாப்பிள்ளையின் தோழன் கார்த்திக்கிற்கு அந்த வாசம் பசியை தூண்டியது. ஒரு வழியாக கூட்டத்தை முண்டியடித்துக் கொண்டு சாப்பிட சென்று இடத்தை பிடித்து அமர்ந்தான். ஆனால் 10 நிமிடங்கள் ஆகியும் பரிமாற யாரும் வராததால் அமர்ந்திருந்த அனைவருக்கும் டென்ஷன் தலைக்கேறியது. தண்ணீர் பாட்டில் வைக்க வந்த ஒரு இளைஞனை பிடித்து பக்கத்து சீட்டில் இருந்த மனிதர் கேட்க, அட நீங்க வேற சார், உள்ளே ஒரே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்க என்னடான்னா சாப்பாடை கொண்டு வரலையான்னு கேட்கறீங்க என்று அந்த சிறுவன் கூறிக்கொண்டே சென்றான். கார்த்திக்கிற்கு ஒன்றும் புரியவில்லை. மாப்பிள்ளை ரமேஷ் தனது நெருங்கிய நண்பன் என்பதால் திருமணத்தில் பாதி வேலைகளை தனது தலையில் தூக்கி போட்டு கொண்டிருந்தான். இதுவரை அனைத்தும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக சென்று கொண்டிருக்க இப்பொழுது என்ன நடந்திருக்கும் என்று யோசித்துக் கொண்டே கடகடவென கிச்சனுக்குள் சென்றான். அங்கே மாப்பிள்ளையின் தந்தையும் பெண்ணின் தந்தையும் நின்று டென்ஷனோடு கத்தி கொண்டிருக்க கேட்டரிங் சர்வீஸ் ஓனர் வாசு ஒன்றும் புரியாமல் திருவன விழித்து கொண்டிருந்தார். அவர் அருகே பணியாளர்கள் பயத்தோடு நின்றிருக்க அவர்களுக்கு மத்தியில் ஒரு மூதாட்டி முகத்தில் எந்த சலனமும் இன்றி தலையை குனிந்து கொண்டு நின்றிருந்தாள். அவளுக்கு எதிரே ஒரு பெண் தனது 10 வயது மகளை கையில் பிடித்து கொண்டு ஆவேசமாக ஏதோ கூறிக்கொண்டிருந்தாள். கார்த்திக் ஒன்றும் புரியாமல் அங்கு மெதுவாக சென்றான். ஏன் வாசு, ஊர்ல எத்தனையோ கேட்டரிங் சர்வீஸ் இருக்கும் போது நான் உன்னை எதுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்? நீ பண்ற சாப்பாடு ருசி மட்டும் இல்ல, உன்னோட நேர்மை ஒழுக்கம் இதெல்லாம் பார்த்துதானே. அப்படி இருக்கும்போது இப்போ உன்கிட்ட வேலை பார்க்குற இந்த பொம்பளை இந்த குழந்தையோட செயினை திருடி இருக்கான்னு இவங்க சொல்றாங்க. இங்க வந்திருக்காங்கலாம் எவ்வளவு பெரிய விஐபின்னு உனக்கே நல்லா தெரியும். நாளைக்கு வெளியில இந்த விஷயம் தெரிஞ்சா அப்புறம் ஏமானந்தான் போகும். என் கல்யாணத்துக்கு வந்துட்டு இப்படி நடந்துடுச்சுன்னு என் முகத்துல காரி துப்புவாங்க என்றார் மாப்பிள்ளையின் தந்தை சுதாகர். ஐயா, நான் சத்தியமா சொல்றேன், கண்டிப்பா இந்த அம்மா அந்த நகையை எடுத்திருக்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும் என்று பதறினார் வாசு. அது எப்படி நீங்க இவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்? நான் தான் அப்ப இருந்தே இந்த பொம்பளைய பார்த்துட்டு இருக்கனே. குழந்தைங்க கேக் சாப்பிட்டுட்டு இருந்தா அங்க வந்து நின்னு பாக்குறதும், அவங்க சாப்பிட உக்காந்தா அங்க வந்து நிக்கிறதும், பந்தி நடக்கிற இடத்துல அப்படி இப்படின்னு நடக்கிறதும், எல்லாத்தையும் நோட்டம் விடுறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் என்றாள் அந்த பெண். அம்மா, அவங்க எச்சையெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணுவாங்கம்மா, இங்க எடுப்படியா வேலை செய்யறவங்க, அதனால அவங்க அங்க வந்து நின்று இருப்பாங்க. சரியா? ஆனா குழந்தைங்க பாப்கார்ன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற இடத்துல எதுக்கு இந்த பொம்பளை போனோம்? பாக்குறத பாரு, எனக்கு ஏதோ இந்த பொம்பளை மேல சந்தேகமா இருக்கு என்றார் பெண்ணின் தந்தை கதிரேசன். ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்கிட்ட இந்த அம்மா வந்து வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் ஆகுது. இதுவரை இப்படி எதுவும் நடந்ததில்லையா? அவ்வளவு ஏன் அவங்க வாயை திறந்து அவ்வளவா யார்கிட்டயும் பேசக்கூட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை தான் நம்ப கூடாது. சம்மந்தி, இவர்கிட்ட என்ன பேச்சு? அந்த பொம்பளையை பிடிச்சு 4 அரை அரைஞ்சா உண்மையெல்லாம் வரப்போகுது என்று கூறிக்கொண்டே கதிரேசன் அந்த மூதாட்டின் அருகே சென்று, ஏய் சொல்லு, நகையை திருடி எங்க வச்சிட்டு இருக்கிற என்று பலார் என்று கன்னத்தில் அறிந்தார். இதை பார்த்து அனைவரும் திடுக்கிட்டாலும் அந்த மூதாட்டி அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். கார்த்திக்கிற்கு அந்த மனிதரை பிடித்து ஓங்கி அறைய வேண்டும் போல் இருந்தது. அந்த மூதாட்டியின் முகத்தை பார்த்தால் நிச்சயமாக அவள் அந்த நகையை திருடி இருக்க மாட்டாள் என்றுதான் தோன்றியது. ஆனால் அவள் மீது எதற்காக இப்படி பழி சொல்லுகிறார்கள் என்பதை நினைக்க நினைக்க அவனுக்கு கோபமாக வந்தது. அமைதியா இருந்தாலே இப்படிதான், உலகம் இல்லாத பழியெல்லாம் போடும் என்று பல்லை கடித்து கொண்டு நின்றான். என்ன நெஞ்செழுத்தம் பாரு இந்த பொம்பளைக்கு என்று மீண்டும் அவர் கையை ஓங்க, ஐயா போது நிறுத்துங்க என்று ஆவேசமாக கூறிவிட்டு அவளிடம் வந்த வாசு, அம்மா கௌரிமா, தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா, அந்த நகையை நீங்க பாத்தீங்களா?
எதையாவது வாயை திறந்து சொல்லுங்கம்மா என்று கெஞ்சினார். அவரை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு, எனக்கு எதுவும் தெரியாது என்றாள் அந்த பெண். தெரியாது, இந்த பொம்பளை அப்பப்ப மடியில எதையோ மறைச்சு கொண்டு வந்து தோ இங்கதான் வச்சிட்டு இருந்தது, நான் பார்த்தேன் என்றாள் ஒரு பெண். அப்படியா, அங்க என்ன இருக்கு என்று கதிரேசனும் சுதாகரும் பார்க்க, அங்கே ஒரு ஓரமாக தூக்கும், அதன் அருகே ஒரு சிறிய தூக்கும், அதன் பக்கத்தில் ஒரு துணி பையும் இருந்தது. தோ இதுதான் என்று அந்த பெண் அதை காண்பித்தாள். ஐயா, அது அந்த அம்மாவோட பாத்திரம், அதுல ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிற மிச்ச மீதி சாப்பாட்டை தான் அதுல கொண்டு போவாங்க, அவங்க வீட்டுக்காக அது எடுத்து வச்சிருக்காங்க ஐயா என்றார் வாசு. ஆமா ஆமா என்று மற்ற பணியாளர்கள் கூற, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதுலதான் அவ திருந நாங்க இருக்கோம் பாருங்க என்றாள் அந்த குழந்தையின் தாய். டக்குன்னு முன்னால் வந்த கார்த்திக், அங்கிள் அவர் தான் சொல்றாரு இல்ல, அதுல வெறும் சாப்பாடு தான் இருக்குன்னு, எதுக்கு இப்ப அதை பார்த்துக்கிட்டு, அதுக்கு பதிலு அந்த நகை எங்க காணாம போச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் தேடலாம் வாங்க என்றான். அதுவும் சரிதான் என்று சுதாகர் கூற, அட நீங்க வேற, இந்த மாதிரி பொம்பளைங்களெல்லாம் நம்ப கூடாது, இப்படிதான் சாப்பாடை கொண்டு போற சாக்குல பொய் சொல்லி அதுல நகைகளை திருடி வச்சு நைஸா கொண்டு போயிடுவாங்க என்று கூறிக்கொண்டே கதிரேசன் கடகடவன அதை எடுக்க செல்ல, வேண்டாம் அதை எடுக்காதீங்க, அதுல ஒண்ணு இல்ல என்று கத்தி கொண்டே ஓடினாள் கௌரி. விடுமா என்ற அந்த தூக்குவாளியை அவர் திறக்க, அதில் அன்று செய்திருந்த அனைத்து சாப்பாடுகளும் கதம்பமாக இருந்தது. இதை பார்த்து அவர் முகம் சுளிக்க, என்னம்மா இதுல ஒண்ணுமே இல்லையே, சாப்பாடுதான் இருக்கு என்றார். அப்ப அந்த பையில என்ன இருக்குன்னு பாருங்க என்றாள் அந்த பெண். கார்த்திக்கு மனது திக் திக் என்று அடித்து கொண்டது. கதிரேசன் அதை பிரித்து கீழே கொட்ட, அதில் பிள்ளைகள் சாப்பிட்டு மீந்து போன கேக் துண்டுகளும் பாப்கார்ன் பாக்கெட்டுகளும் பஞ்சு மிட்டாய்களும் சாக்லேட்டுகளும் இருந்தன. கீழே சிந்தி அனைத்தையும் அவசரமாக ஓடி வந்து எடுத்து மீண்டும் பையில் போட்டு கொண்டாள் கௌரி. அதை பரிதாபத்தோடு பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் கீழே அமர்ந்து அவனும் அதை எடுத்து அவள் பையில் போட்டான். இதற்குள் செக்யூரிட்டி ஓடி வந்து, ஐயா தோ பாருங்க இந்த நகையா என்று ஒரு தங்கச் செயினை கையில் வைத்து கொண்டு காண்பித்தான். அந்த பெண் அதை பார்த்துவிட்டு, ஆமா இதேதான் என்று ஓடி சென்று அதை வாங்கி கொண்டாள். ஆமா இது எங்க பறந்தது என்று கதிரேசன் கேட்டுக்கொண்டே அங்கே செல்ல, ஐயா பசங்க விளையாடிட்டு இருந்த இடத்துல ஒரே குப்பையா இருந்ததுயா, அங்க பெருக்கி சுத்தம் பண்ண சொல்லிட்டு இருந்தேன், அப்பதான் அங்க கிடைச்சதா, நம்ம முனியம்மா கொண்டு வந்து கொடுத்தா என்றார் செக்யூரிட்டி. அப்பாடா எப்படியோ நகை கிடைச்சுதே, சரி சரி வாங்க போலாம். ஏமா நகைய பசங்களுக்கு போடும்போது பார்த்து பத்திரமா பசங்களை கூட வச்சுக்க மாட்டீங்க, தேவையில்லாம இவ்வளவு டென்ஷன் என்று கதிரேசன் சென்று விட, வாசு சாரிப்பா, ஏதோ தெரியாம நடந்து போச்சு, சரி நீங்க பந்திய கவனிங்க என்று ஒரு தரம் கௌரியை பார்த்து விட்டு சென்று விட்டார் சுதாகர். இவ்வளவு நடந்தாலும் கௌரி எதையும் கவனிக்காமல் கீழே சிந்திய உணவுகளை எடுத்து மீண்டும் பையில் போட்டு கொண்டிருந்தாள். அனைவரும் கலைந்து சென்றுவிட அவளிடம் வந்த வாசு, அம்மா கௌரிமா, அவர் அடிச்சது வலிக்குதா என்று மெதுவாக கேட்டார். அவள் அமைதியாக தலையை ஆட்டினாள். சரிம்மா இந்தாங்க, இன்னைக்கு உங்களுக்கு சேர வேண்டிய கூலி, நீங்க கிளம்புங்க என்றார். அதை வாங்கி எண்ணி பார்த்துவிட்டு மிச்சமாக இருந்த பணத்தை மீண்டும் அவளிடமே கொடுத்தாள். ஏம்மா பரவாயில்ல வச்சுக்கோங்க என்றார் வாசு. பரவாயில்ல, நீங்க இந்த பணத்தை இப்ப எனக்கு கொடுத்தா அவங்க என் மேல சொன்ன பழி சரிட்டுறது போலாகிடும், எனக்கு வேண்டாம்யா, நான் உழைச்சதுக்கு ஏத்த கூலி கிடைச்சாலே போதும், அப்ப நான் கிளம்புறேன், நேரமாகுது என்றாள். சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ற அந்த சாப்பாடு தூக்கையும் அந்த துணி பையும் எடுத்து அவளிடம் கொடுத்தார். சரிங்க, அடுத்த வேலைக்கு போகும்போது எனக்கு சொல்லி அனுப்புங்க என்று கூறிவிட்டு கடகடவென வெளியே சென்றாள். அவளது வித்தியாசமான நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னதான் வயிற்றுக்காக இந்த வேலைக்கு வந்தாலும் இவ்வளவு அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு இவங்க அமைதியா போறாங்கன்னா கண்டிப்பா இவங்க ஒருத்தருக்காக மட்டும் இவங்க பாடுபடல, இவங்களை நம்பி இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் தெரியுது. அவங்க யாரு என்ன ஏது, இவங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத நம்ம பார்த்தே ஆகணும் என்று கடகடவன அவளுக்கு தெரியாமல் அவள் பின்னால் நடக்க ஆரம்பித்தான். கௌரி அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக வேகமாக நடப்பதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த வயசுலயும் அவங்க உடம்புலயும் மனசுலயும் எவ்வளவு வலுவு இருக்கு என்று எண்ணி எண்ணி ஆச்சரியப்பட்டு கொண்டே நடந்தான். சற்று தூரம் நடந்த பிறகு ஒரு சிறிய சந்தில் நுழைந்தாள் கௌரி.
கார்த்திக்கும் அங்கு சென்று திரும்ப அங்கே ஒரே சாக்கடை நாற்றம் குடலை பிடுங்கி வெளியே போட்டுவிடும் போலிருந்தது. ஆனால் அதன் ஓரம் குடிசைகள் வரிசையாக இருக்க அதில் சிறிய சிறிய குண்டு பல்புகள் மின்னிக் கொண்டிருந்தன. அந்த ரோட் லைட் வெளிச்சமும் நிலா வெளிச்சமும் லேசாக வழியை காட்ட எப்படியோ தட்டு தடுமாறிக்கொண்டு நடந்து கொண்டிருந்தான் கார்த்திக். ஆனால் கௌரி வேகமாக நடந்து ஒரு திருப்பத்தில் திரும்பி அங்கிருக்கும் ஒரு சிறிய கோவிலின் வாசலில் சென்று அமர அவளை பார்த்ததும், ஏய் பாட்டி வந்துட்டாங்க என்று பிள்ளைகள் ஓடி வந்தனர். அவர்களுடன் சிறிய கிண்ணங்களும் தட்டுகளும் எடுத்துக்கொண்டு பெண்களும் வயதானவர்களும் சில ஆண்களும் கூட வந்தனர். அனைவரும் வட்டமாக அமர்ந்து கொள்ள பிள்ளைகள் அனைவரும் அவளை பார்த்து மிகவும் மகிழ்ந்தனர். பாட்டி, இன்னைக்கு எங்களுக்கு என்ன கொண்டு வந்தீங்க? கேக்கு கொண்டு வந்தீங்களா? பாப்கார்ன் கொண்டு வந்தீங்களா என்று கேட்டனர். கொண்டு வந்தேன். எல்லாரும் அமைதியா சாப்பாடை சாப்பிட்ட அப்புறமா தான் கொடுப்பேன், சரியா என்று அன்போடு அவர்களை கண்டித்தாள். சரி பாட்டி என்று அனைவரும் ஆவலாக அந்த தூக்கு கிண்ணத்தை பார்க்க அதை திறந்து கையை விட்டு பிசைந்த கௌரி அதை கை நிறைய அள்ளி ஒவ்வொருவருக்கும் பரிமாறினாள். அனைவரும் கபகவென அதை சாப்பிட அவர்களை பார்த்து கொண்டு பெருமூச்சு விட்டாள். இதை கொண்டு வந்து அவளுக்கு சேர்ப்பதற்குள் அவள் பட்ட பாட்டை நினைத்து கொண்டுதான் அவள் பெருமூச்சு விடுகிறாள் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டான் கார்த்திக். அவன் கண்களில் கண்ணீர் துளித்தது. தனது செல்போனில் ஒன்று விடாமல் அனைத்தையும் வீடியோ எடுத்து கொண்டிருந்தார். சாப்பிட்டு முடித்து அனைவரும் அவளுக்கு நன்றிகள் கூறிவிட்டு கட்டி அணைத்து அழுதுவிட்டும் அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்து விட்டும் செல்ல அவள் அமைதியாக அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அவளிடம் சென்று விசாரிக்க நினைத்த கார்த்திக் செல்போனை எடுத்து பாக்கெட்டில் வைக்க இதற்குள் மாப்பிள்ளை ரமேஷிடமிருந்து போன் வந்ததை பார்த்து அதை எடுத்து பேசினான். ஏய், எங்கடா போயிட்ட? சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்க போன? இவ்வளோ நேரமா ஆளை காணோம். எதனா ஃபிகரை பார்த்துட்டு அவ பின்னாடி ஓடிட்டியா? வாடா மச்சான், இங்க வேலை இருக்கு என்று கத்தினான். சரிடா, அழாத, வர இரு என்று செல்போனை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு நிமிர்ந்து பார்த்தான். ஆனால் அதற்குள் கௌரி அங்கு காணவில்லை. எங்க போயிருப்பாங்க என்று சுற்றி பார்த்து கொண்டே நடந்தான். இதற்குள் மீண்டும் ரமேஷிடம் இருந்து போன் வர, இவன் ஒருத்தன் என்று மண்டபத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மறுநாள் கௌரியை பற்றி பெருமையாக பேசி இன்ஸ்டாகிராம், யூடியூப் என்ற அனைத்திலும் அந்த வீடியோவை அவன் அப்லோட் செய்ய ஒரே நாளில் லட்சக்கணக்கில் லைக் வந்து கொண்டிருந்தது. அனைவரும் கௌரியை பாராட்டி தள்ளி கொண்டிருந்தனர். சிலர் கௌரியை பற்றி கேள்விகளாக கேட்டு கமெண்ட் செய்ய அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்தான் கார்த்திக். அடடடடா, இந்த வீடியோவை போட்டாலும் போட்டோம், என்னமா பாராட்டு குவியுது, பதில் சொல்ல முடியலையே. இன்னைக்கு எப்படியாவது அந்த அம்மாவை போய் தேடி கண்டுபிடிச்சிடணும். ஐடியா, அந்த கேட்டரிங் சர்வீஸ் வாசையா கிட்ட கேட்டா தெரிய போகுது. சே, இது ஏன் எனக்கு அப்பவே தோணல என்று ரமேஷிற்கு போன் செய்ய போனை எடுத்தான். இதற்குள் அவனது செல்லிற்கு புது எண்ணிலிருந்து கால் வர, யாரு என்று யோசித்துக் கொண்டே போனை எடுத்தான். ஹலோ கார்த்திகா என்று ஒரு மனிதன் எதிர்முனையில் பதட்டத்தோடு கேட்க, ஆமா நான் தான் கார்த்திக், நீங்க? சார், நேத்து நீங்க ஒரு வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தீங்கல்ல? ஆமா சார், என்னோட நம்பரையே கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரியா போச்சு. அந்த கௌரி அம்மாவை பத்தி கேட்க போன் போட்டீங்களா? சாரி சார், எனக்கே அவங்க யாரு என்ன ஏதுன்னு தெரியாது. இப்பதான் நானே அதை பத்தி தெரிஞ்சுக்க போறேன் என்று சலிப்போடு கூறினான். சார், அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க யாரும் இல்ல, எங்க அம்மா தான் என்றான் அந்த மனிதன். கார்த்திக் ஒரு நிமிடம் அதிர்ந்து போக, என்ன சொல்றீங்க என்று ஆவலாக கேட்டான். ஆமா சார், அவங்க எங்க அம்மா தான். அவங்க பேர் கௌரி இல்ல, அன்னபூரணி. அப்படியா? அவங்க குணத்துக்கு ஏத்த சரியான பேரு தான் என்று முணுமுணுத்தான் கார்த்திக். சார், எங்க அம்மாவை நீங்க பாத்தீங்களா? அவங்கள எங்க பாத்தீங்க? தயவு செஞ்சு சொல்ல முடியுமா என்று கேட்டான் அந்த மனிதன். சார், என்ன விளையாடுறீங்களா? இப்பதான் உங்க அம்மான்னு சொல்றீங்க, இப்ப வந்து அவங்கள எங்க இருக்காங்கன்னு என்கிட்டயே கேக்குறீங்க என்று கோபமும் கிண்டலுமாக கேட்டான் கார்த்திக். சார், எங்க அம்மா எங்களை வெட்டி மிஸ் ஆகி போய் 1 வருஷம் ஆகுது. நானும் அவங்கள தேடாத இடம் இல்லை. போலீஸ்லயும் சொல்லி பார்த்துட்டோம், எங்கேயும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்குதான் உங்க வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அம்மா எப்படி ஆயிட்டு இருக்காங்க சார்? தயவு செஞ்சு சொல்லுங்க சார், அவங்க எங்க இருக்காங்க என்று கெஞ்சினான். ஓகே ஓகே, உங்க பேரு? என் பேர் குமார். ஓ அப்படியா, சரி, நீங்க நான் சொல்ற அட்ரஸுக்கு வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் என்று அட்ரஸை கூறினான் கார்த்திக். அன்று மதியம் இருவரும் வாசுவின் வீட்டிற்கு செல்ல
அவர்களை உள்ளே அழைத்து அமர வைத்தார் வாசு. அந்த கௌரி அம்மா யாரு என்ன எதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது தம்பி. ஒரு வருஷம் முன்ன ஒரு நாள் நாங்க ஒரு கல்யாண மண்டபத்தில் ஆர்டர் எடுத்து சமைச்சிட்டு இருந்தப்ப அந்த அம்மா வந்து எனக்கு இங்க எதனா வேலை இருந்தா கொடுங்கன்னு கேட்டாங்க. கூலி கூட ரொம்ப வேண்டாம், கல்யாணம் முடிஞ்சதும் மீந்து போன சாப்பாடு இருந்தா அது கொடுத்தா மட்டும் போதுன்னு சொன்னாங்க. நானும் சரி, பார்க்க பாவமா இருக்காங்களே, ரொம்ப வயசானவங்களா இருக்காங்களேன்னு அவங்கள சேர்த்துக்கிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது தம்பி, வாங்குற கூலிக்கும் மேல நல்லா உழைப்பாங்க. வேலை முடிஞ்சதும் தான்னு கிளம்பிடுவாங்க. நானும் அவங்க கிட்ட பேசினது போல மீந்து போன சாப்பாடை போட்டு கொடுத்து அனுப்புவேன். அதுக்கப்புறம் அவங்க எங்க கூட தான் வேலைக்கு வருவாங்க. ஆனா இதுவரை அவங்கள பத்தி எதையும் எங்க கிட்ட சொன்னதில்லை. நாங்களும் 2-3 வாட்டி கேட்டு பார்த்துட்டோம். அவங்களுக்கு அது பிடிக்கலன்னு தெரிஞ்சதும் விட்டுட்டோம். ஆனா ஒண்ணு, அந்த அம்மா வாயை திறந்து பேசுறது அபூர்வம் என்று சிரித்தார் வாசு. அப்படியா? இப்ப அவங்க எங்க இருக்காங்க என்று அவளாக கேட்டான். வள்ளுவன் குப்பத்துல தான் இருக்காங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஆமா, இவர் யாருன்னு சொன்னீங்க என்று கேட்டார் வாசு. இவர்தான் அவங்க பிள்ளையாம் என்றான் கார்த்திக். வாசு ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார். என்ன சார், ஷாக் ஆயிட்டீங்களா? நானும் இவரை பார்த்து அப்படிதான் ஆகிட்டேன். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட எச்சல் எடுத்து எடிபடி வேலை பாக்குறாங்களே, அவங்க சாதாரண அம்மா இல்ல, பல கோடிக்கு அதிபதியாம். ஒரு வருஷம் முன்ன அவங்க புருஷன் இறந்து போன அதிர்ச்சி தாங்காம கொஞ்சம் மனசு பெதலிச்சிட்டு இருக்கு. அதுக்காக தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்கிருந்து தான் அவங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. அணில இருந்து தான் இவரு தேடிக்கிட்டு இருக்காரு என்றான் கார்த்திக். வாசுகுமாரை பார்க்க அவன் கண்களை துடைத்து கொண்டே ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டினான். 10 நிமிடத்தில் வள்ளுவர் குப்பத்தில் கார் வந்து நிற்க அதிலிருந்து இறங்கிய மூவரும் சற்று அதிர்ந்து போயினர். அந்த குப்பத்தை சுற்றி பல கார்களும் டிவி சேனல்கள் வண்டிகளும் நின்று கொண்டிருக்க அதை பார்த்து கொண்டு ஒன்றும் புரியாமல் மூவரும் கௌரியின் வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தனர். அந்த வீட்டை சுற்றி பத்திரிகையாளர்களும் டிவி நிருபர்களும் நின்று கொண்டிருந்தனர். கார்த்திகை பார்த்து அதிலிருந்து ஒரு நிருபர் ஓடி வந்து, என்னடா கார்த்திக், எப்படி நம்ம வேலை என்று சிரித்தார். ஏய் அருண், உன்னோட வேலை தானா இதெல்லாம்? ஆமாண்டா, இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனு இந்த கௌரி அம்மா நியூஸ் தான். அதுதான் உடனே இந்த நியூஸை நம்ம சேனல்ல தான் முதல்ல போடணும்னு எங்க பாஸ் சொல்லவே நான் உடனே கிளம்பிட்டேன். அதுக்குள்ள பார்த்தா எல்லாரும் எனக்கு முன்னாடி வந்துட்டாங்க. எப்படிதான் விஷயம் வெளியில லீக் ஆகுதுன்னே தெரியலடா. பசங்க தீயா இருக்கானுங்க என்று சிரித்தார். உன்னை போலதான் எவனாவது இருப்பான் என்று அவனை முறைத்து கொண்டே கார்த்திக் உள்ளே செல்ல அவனுடன் வாசுவும் குமாரும் சென்றனர். அந்த கூட்டத்தில் நிருபர்கள் ஆளுக்கு ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்க கௌரி எதற்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். நிருபர்கள் அவளை விடாமல் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்க அப்பொழுது அந்த குப்பத்தில் இருந்த ஜனங்கள், ஏன்பா, எங்க கௌரி அம்மா தான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்கல்ல, பின்ன எதுக்குப்பா இப்படி போட்டு அவங்கள நோன்றீங்க? பாவம், எங்க அம்மாவை விடுங்கப்பா என்றார் ஒரு முதியவர். அதுக்கு இல்ல பெரியவரே, இவங்களை பத்தி தான் இப்ப ஊர் ஃபுல்லா பேச்சா இருக்கு. இவங்க இப்படி சேவை செய்யறதை எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. இவங்களை பத்தி இன்னும் விவரமா தெரிஞ்சா இன்னும் பல பேர் இவங்களுக்கு உதவியா வருவாங்க. இவங்க புகழ் பரவும் என்றார் ஒரு நிருபர். எனக்கு எந்த உதவியும் வேண்டாம், எந்த புகழும் வேண்டாம். ஏதோ என்னால முடிஞ்சத நான் இந்த ஜனங்களுக்கு செய்யறேன். தயவு செஞ்சு அதையும் தொந்தரவு பண்ணி கெடுத்துடாதீங்க, என்ன நிம்மதியா விடுங்க என்றாள் கௌரி. அம்மா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க யாரு, உங்க பேக்ரவுண்ட் என்ன என்று நிருபர்கள் கேட்க, அட விடுப்பா, சும்மா அதையே கேட்டுக்கிட்டு. அவங்க யாரா இருந்தா என்ன, இப்பத்திக்கு அவங்க எங்க ஆத்தா, அவ்வளவுதான். தெய்வம் போல மனச கொண்ட இவங்கள கூட வச்சு பார்க்காம துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப நாங்க தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். அவங்க எங்களை போல ஆளுங்களுக்கு சோறு போடுறாங்க, அவ்வளவுதான், விடுப்பா என்றாள் ஒரு பெண். இதற்குள் அம்மா என்று குமாரின் குரல் கேட்க கௌரி அதிர்ந்து அவனை பார்த்தாள். அவள் கண்களில் ஒரு நிமிடம் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தன. ஆனால் அவள் அதை துடைத்து கொண்டு மீண்டும் அமைதியாக நின்றாள். என்னது அம்மாவா, யாருப்பா நீ என்று அங்கிருந்த சிலர் கேட்க, ஐயா, இவங்க என்னோட அம்மா, இவங்களத்தான் நான் தேடிட்டு இருக்கிறேன் என்றான் குமார். என்னது தேடிக்கிட்டு இருக்கியா? யோ, உனக்கு எதனா மனசாட்சி இருக்கா? இப்படி வயசான காலத்துல பாவம் அந்த அம்மாவை வீட்டை விட்டு துரத்திட்டு இப்ப வந்து தேடிட்டு இருக்கன்னு சொல்ற என்று சீறினார். இல்ல இல்ல, நாங்க இவங்களை துரத்தல, அவங்களே தான் ஓடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை,
அவங்க பைத்தியம் போல. கௌரி கலகலவன சிரித்தாள். அனைவரும் ஒன்றும் புரியாமல் பார்க்க, என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? என் பையன் சொன்னது போல நான் பைத்தியன்னு நினைச்சீங்களா என்று கேட்டாள் கௌரி. அனைவரும் ஒன்றும் புரியாமல் தலையே ஆட்ட, இப்படி என் மேல பழிய போட்டு எனக்கு வைத்தியம் பண்றேன் என்ற பேர்ல கரண்ட் ஷாக் கொடுத்து என்னை சாகடிக்க திட்டம் போட்டாங்க. ஆனா அது தெரிஞ்சு நான் ஓடி வந்துட்டேன். அப்படியா அப்படியா, என்னமா சொல்றீங்க என்று அனைவரும் அலற, இல்ல இல்ல, நான் சொல்றத முதல்ல கேளுங்க என்று கத்தினான் குமார். ஏய், என்னடா கேக்குறது என்று அவனை அடிக்க பாய்ந்தனர் அனைவரும். வேண்டாம், விடுங்க. 1000 தான் அவன் சொத்துக்காக என்னை கொல்ல பார்த்தாலும் என் எதிர்க்க என் புள்ள கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது என்றாள் கௌரி. அம்மா, இப்பயாவது சொல்லுங்க, நீங்க யாரு, உங்க கதை தான் என்ன என்று கேட்டார் வாசு. கௌரி சொல்ல ஆரம்பித்தாள். திருவாரூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் தான் எங்களோடது. பையன்தான் குலவாரிசு, பையன்தான் நமக்கு கடைசி காலத்துல உட்கார வச்சு காப்பாத்துவான்னு கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்தவங்கல்ல எங்க அப்பா ஒருத்தர். அதனாலதான் முதல் குழந்தையே பெண் குழந்தையா எங்க அக்கா பிறந்ததும் ரொம்ப நொந்து போயிட்டாரு. ஆனா அக்கம் பக்கத்துல இருந்தவங்கெல்லாம், சரி விடுப்பா, அடுத்தது கண்டிப்பா ஆண் பிள்ளைதான் பிறக்கணும்னு தைரியம் சொல்லவே அடுத்த குழந்தை ஆண் வாரிசுதான்னு ஆவலா எதிர்பார்த்தாரு. ஆனா அடுத்ததும் பொண்ணா நான் பிறக்கவே அவரு சுத்தமா எங்க அம்மாவோட சேர்த்து எங்க 3 பேரையுமே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னையும் எங்க அக்காவையும் பார்த்தாலே எரிஞ்சு விழுவாரு. சாப்பாடு செய்ய காசு கொடுக்க மாட்டாரு. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தர மாட்டாரு. நாங்க முக்கால்வாசி பட்னி தான் கிடப்போம். அப்பதான் எங்க அம்மா எங்க பசிய பொறுத்துக்க முடியாம அங்க இங்கன்னு ஓடி ஓடி கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு எங்களுக்கு சாப்பாடு வாங்கி வருவாங்க. இப்படி எங்களுக்காக அவங்க அலையறத பார்த்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். பெரியவங்க ஆனதும் எங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும்னு நானும் எங்க அக்காவும் பேசிப்போம். அப்பதான் எங்க அக்காக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதுக்கு வைத்தியம் பார்க்க எங்க அப்பா கிட்ட காசுக்காக எங்க அம்மா எவ்வளவோ கெஞ்சிட்டாங்க. ஆனா எங்க அப்பா கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. 2 பொட்ட பிள்ளைங்கள ஒண்ணு பொண்ணா ஒன்னும் நஷ்டம் வராதுன்னு சொல்லிட்டாரு. எங்க அம்மா துடிச்சிட்டாங்க. எங்க அக்காவை காப்பாத்த முடியல. எங்க அம்மாக்கு வெறி வந்துடுச்சு. அந்த கோவத்துல எங்க அப்பாவை அருவா எடுத்து வெட்டிட்டாங்க. போலீஸ் அவங்கள பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்குள்ள எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. இப்படி ஒரே நாள்ல 3 பேரையும் பறி கொடுத்துட்டு நான் அனாதையா நின்னேன். அப்பதான் பக்கத்து ஒரு பெரியவரு என்னை கூட்டிட்டு போய் வளர்த்தாரு. அவருக்கும் ஒரு மகன் இருந்தாரு. அவரு என்னை விட 5 வயசு பெரியவர். அவங்க வீட்டுல சின்ன சின்னதா வேலை பார்த்துட்டு இருந்த என்ன எங்க முதலாளிக்கு ரொம்ப பிடிச்சு போய் என்னை சொந்த மகளாவே பார்க்க ஆரம்பிச்சாரு. என்னை படிக்க வச்சாரு. ஆனா அவரோட பிள்ளைக்கு அது பிடிக்கல. என்னை வேலைக்காரியா தான் பார்த்தாரு. என்னை எப்ப பாரு முகம் காட்டுறது திட்டுறதுன்னு இருந்தாலும் நான் எல்லாத்தையும் அந்த பெரியவருக்காக பொறுத்துக்கிட்டேன். காலமும் ஓடிக்கிட்டு இருந்தது. நாங்களும் வளர்ந்துட்டோம். எங்க சின்ன எஜமானுக்கு சில கெட்ட பழக்கம்லாம் வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் சரி செய்யணும்னா அவருக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணாரு எங்க முதலாளி. ஆனா யாரும் அவருக்கு பொண்ணு கொடுக்கல. என்னதான் சொத்து இருந்தாலும் தன் மகனுக்கு கல்யாணம் பண்ண முடியலன்னு தவிச்சாரு. அப்பதான் என்ன அவரோட மருமகளை ஆக்கிக்க விரும்பினாரு. நான் முதல்ல பயந்தேன். ஆனா அவர் என்னை கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. சின்ன வயசுல இருந்து அவனை நீதான் பார்த்துட்டு இருக்கிற, உன்னாலதான் அவனோட சேர்ந்து வாழ முடியும், உன் பொறுமைதான் அவனை மாத்தணும்னு சொல்லி சொத்து புறா என் பேர்ல எழுதிட்டு எக்காரனை கொண்டோம் இது அவனுக்கு கொடுத்துடாதன்னு சொல்லிட்டாரு. நானும் அவருக்காக ஒத்துக்கிட்டேன். ஆனா எங்க சின்ன எஜமானுக்கு இது பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை மிரட்டி எப்படியாவது சொத்தை எழுதிக்கலான்னு யோசிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கொஞ்ச நாள்ல எங்க மாமனார் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டு பொறுப்பு என் கைக்கு வந்தது. ஆனாலும் நான் எங்க வீட்டுக்காரு பேச்ச எந்த விதத்திலையும் மீறி நடக்க மாட்டேன். அவரை எதிர்த்து கூட இல்லை, சுத்தமாவே பேச மாட்டேன். எங்களுக்கு ஒரு மகனும் பிறந்தான். எங்க வீட்டுக்காரு என்னை எப்படி எப்படியோ நயத்தாலையும் பயத்தாலையும் சொத்தை எழுதி கொடுக்க சொல்லி வற்புறுத்தினாரு. நான் முடியாதுன்னு சொல்லவே அவருக்கு என் மேல வெறுப்பு வந்துடுச்சு. அதுவும் இல்லாம நான் ஏழைகளுக்கு உதவி செய்யறது, வீட்டுல எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது, இதெல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனாலும் சொத்து என் பேர்ல இருந்ததால அவரால் எதுவும் செய்ய முடியல. என் மேல இருந்த வெறுப்பெல்லாம் தன் பிள்ளைகிட்ட சொல்லி என்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசுவாரு. இத சொல்லி சொல்லிதான் அவனையும் வளர்த்தாரு. அவனும் அவங்க அப்பா பேச்சை கேட்டு என்னை கேவலப்படுத்துவான், அசிங்கப்படுத்துவான். இருந்தாலும் நான் எதையும் கண்டுக்க மாட்டேன். என் பிள்ளைய என்னை உதாசீனம் பண்ணாலும் நான் அமைதியா தான் போயிட்டு இருந்தேன்.
அவனும் வளர்ந்துட்டான். எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்போ நான் தான் அவரை பார்த்துக்கிட்டேன். ஆனாலும் அவருக்கு என் மேல இருந்த வெறுப்பு மாறல. தன் பிள்ளைய கூப்பிட்டு, இவகிட்ட இருக்கிற சொத்தை எப்படியாவது வாங்கிக்கடா, இது நம்ம சொத்து, இவ ஒரு அனாதை, இவளை துரத்திடு, இவகிட்ட மட்டும் சொத்தை விடாத, அப்படி விட்டா இவ எல்லாத்தையும் தானம் பண்ணியே கரைச்சிடுவான்னு சொல்லிட்டு இறந்துட்டாரு. 1000 தான் உங்க அப்பா அப்படி சொன்னாலும் என் பிள்ளை என்னை வெறுக்க மாட்டான், என்னை புரிஞ்சுப்பான்னு நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். ஆனா அவன் அவங்க அப்பாவே மிஞ்சிட்டான். அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்து என்னை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி எனக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து சாகடிக்க தான் என்னை அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா அன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரியில ஏதோ கலவரம் நடக்கவே அந்த கூட்டத்துல நான் தப்பிச்சிட்டேன். அப்படி நான் தப்பிச்சு வரும்போதுதான் சில காட்சிகளை பார்த்தேன். அங்க ரோட்ல ஓரத்துல நிறைய ஜனங்க சாப்பாடு இல்லாம குழந்தை குட்டியோட அவதிப்படுறத பார்த்தேன். சின்ன பிள்ளைங்கள்லாம் தன்னோட தாய்கிட்ட பசிக்காக அழறத பார்த்தேன். உடனே என் மனசுல சின்ன வயசுல நானும் எங்க அக்காவும் எங்க அம்மா கிட்ட பசிக்காக அழுததும் அப்ப எங்க அம்மா துடிச்சதும் ஞாபகம் வந்துருச்சு. உடனே என்கிட்ட இருந்த நகையெல்லாம் கொண்டு போய் வித்து அதுல சாப்பாடு வாங்கி வந்து எல்லாருக்கும் கொடுத்தேன். மீதி இருந்த பணத்துல இது போல சாப்பாட்டுக்கு அவதிப்படுற ஜனங்களை தேடி போய் சாப்பாடு கொடுத்தேன். அவங்க பசிக்கு சாப்பிட்றத பார்த்து நிம்மதி அடைஞ்சேன். இத்தனை நாள் அந்த பங்களால வாழ்ந்தப்ப கூட எனக்கு கிடைக்காத அந்த மன நிம்மதி இந்த ஜனங்க பசி ஆத்தும் போது கிடைச்சது. நான் ஏழைகளுக்கு சாப்பாடு போடும்போது எங்க வீட்டுக்காரர் வேணும்னே என்னை அடிச்சு அசிங்கப்படுத்துவாரு. அவங்கள சாப்பிட விடாம துரத்தி விடுவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது என் பேர்ல இவ்வளவு சொத்து இருந்தோம் ஏதோ என் கையை கட்டி போட்டது போல உணர்ந்தேன். ஆனா இன்னைக்கு நான் சுதந்திரமா அவங்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு நினைக்கும் போது என் மனசு குளிர்ந்து போயிடுது. ஒரு சந்தோஷம் வந்தது. கையில இருந்த காசுலாம் செலவாயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பதான் ஒரு மண்டபத்துல எதனா வேலை கிடைக்குமான்னு தேடி போனேன். அங்கதான் இந்த வாசையாவை பார்த்தேன். எனக்கு கூலி கூட வேண்டாம், இந்த மீந்து போற சாப்பாடை மட்டும் கொடுங்க, நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யறேன்னு சொன்னேன். அவரும் வேலை கொடுத்தாரு. அன்னில இருந்துதான் நான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சேன். மண்டபங்கள்ல எத்தனையோ பணக்காரங்க சாப்பாடை ஒழுங்கா சாப்பிடாம சும்மா பேருக்கு சாப்பிட்டு அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து இதோ இந்த மக்களுக்கு பசியா ஆத்துவேன். சின்ன பசங்க சாக்லேட்டு கேக்கெல்லாம் சாப்பிடாம வீணா கீழே போடுவாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து இந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். அதெல்லாம் அவங்க ருசிச்சு சாப்பிடும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். உண்மையான அன்னபூரணி என்ற என் பேரை நான் கௌரின்னு மாத்திக்கிட்டேன். ஏன்னா என் புள்ள திரும்ப என்னை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிடக்கூடாதுன்னு. அவன் என்னை சாகடிச்சிடுவான்னு நான் பயப்படல. ஆனா நான் செத்துட்டா இது போல கஷ்டப்படுற ஜனங்களுக்கு யாரு சாப்பாடு போடுவா? உடம்பு முடியாம வேலைக்கு போக முடியாம அவதிப்படுற தாய் தகப்பன்க தன்னோட பிள்ளைகளோட பசிய பொறுக்க முடியாம அவதிப்படுறத யாரு பாப்பாங்க? அதுக்குதான் நான் இப்படி ஒளிஞ்சிட்டு சுத்துறேன் என்றாள் அன்னபூரணி. அவள் கதையை கேட்ட அனைவரும் கண்களை துடைத்து கொள்ள, அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, உங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு சோகம் இருக்கு, உங்க வாழ்க்கைக்கு பின்னாடி இப்படி ஒரு துக்கம் நிறைஞ்சு இருக்குன்னு நான் சத்தியமா நினைக்கல. அப்பா உங்களை பத்தி தப்பு தப்பா சொன்னதை கேட்டே வளர்ந்ததால நான் சின்ன வயசுல இருந்தே உங்க மேல வெறுப்பை வளர்த்துக்கிட்டேன். அதனாலதான் இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டம்மா. ஆனாலும் அதுக்கான தண்டனைய நான் அனுபவிச்சிட்டம்மா. உங்களுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்கதான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரோன்னு எப்படியோ வெளியில தெரிஞ்சு போய் என்னையும் அந்த டாக்டரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டதால அதை நிரூபிக்க முடியாம நாங்க வெளியில வந்துட்டோம். உங்களுக்கு தெரியாமலேயே கூட நீங்க என்னை காப்பாத்திட்டு இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என் தவறை திருத்திக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கம்மா என்று கதறினான் குமார். அப்ப ஏன் சார் இங்க வந்ததும் அவங்கள பைத்தியம்னு சொன்னீங்க என்றான் கார்த்திக். அப்பயாவது எங்க அம்மா என் கூட வந்துட மாட்டாங்களான்னு தான் சொன்னேன். அப்படி சொன்னா எல்லாரும் சேர்ந்து எங்க அம்மாவை என் கூட அனுப்பிடுவீங்கன்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் அப்படி சொன்னேன். அம்மா நான் இப்ப சொல்றேம்மா, அந்த சொத்தை நீங்க உங்க இஷ்டம் போல செலவு பண்ணுங்க, எல்லாருக்கும் தானம் பண்ணுங்க, நானும் உங்க கூட எல்லாருக்கும் உதவி செய்யறேன். ஆனா இனிமே நீங்க எங்களை விட்டு எங்கேயும் போக கூடாதுமா என்று கதறினான் குமார். என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சிப்பண்ணி எனக்கு தெரியும்பா என்ற ஆசையாக அவன் தலையை கொதினாள் அன்னபூரணி. அனைவரும் மகிழ்ச்சியில் கத்தினர். 1 வருடம் சென்றது. அன்று தனது தாய் ஏழை மக்களுக்கு உணவளித்ததற்காகவும் பல உதவிகள் செய்ததற்காகவும் அரசாங்கம் அன்னபூரணிக்கு விருது வழங்க அதை அன்போடு பார்த்து பூரித்து கொண்டிருந்தனர் குமாரும் அவளது மனைவியும்.
அவள் அன்னபூரணி கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.